பாமில்லை. வாக்குத்தத்தம் நமக்குள் இருந்தால் வாழ்க்கை போரிலும் தோல்வியில்லை. தேசத்தில் பட்டினி வந்தாலும் எகிப்து செல்ல நினைத்த போதும் நான் சொல்வதிலே தங்கீரில்லை. தேவன் ஈசாக்கிடம் கேராரில் விதைத்த விதை 100 மடங்கு பலன் கொடுத்ததே. வறட்சிக்குள் வளம் வளர்ந்தது. வாக்கு இருந்தால் வாழ்வு உயர்ந்ததே. பொறாமை கொண்ட பிலிஸ்தியர் கிணறுகளை மூடிவிட்டார். தந்தை தோண்டிய ஊற்றுகளை மண்ணால் நிரப்பிவிட்டார். ஆனால் ஈசாக்கு சண்டை இல்லை. அமைதியாய் மீண்டும் தோண்டினார். இயேசு சிட்னா கடந்துவிட்டு ரெகோபோத் வந்தடைந்தார். இப்போது கர்த்தரிடம் கொடுத்தார் என்று நன்றியோடு சொன்னார். பெர்ஷெபாவில் பலிபீடம் கட்டி தேவனை ஆராதித்தார். அபிமெலேக்கு வந்து பார்த்து கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று உடன்படிக்கை செய்தார். ஆசீர்வாதம் மறைக்க முடியாது. பொறாமை கொண்ட பிலிஸ்தியர் கிணறுகளை மூடிவிட்டார். தந்தை தோண்டிய ஊற்றுகளை மண்ணால் நிரப்பிவிட்டார். ஆனால் ஈசாக்கு சண்டை இல்லை. அமைதியாய் மீண்டும் தோண்டினார். இயேசு சிட்னா கடந்துவிட்டு ரெகோபோத் வந்தடைந்தார். முடிய கிணறுகள் திறக்கும் நாள் வரும். மறைந்த ஆசீர்வாதம் வெளிப்படும். அமைதியில் நடந்தால் உயர்வு நிச்சயம். தேவன் நம்மோடு என்றால் பயம் எதற்கு? மூடிய கிணறுகள் திறக்கும் நாள் வரும். மறைந்த ஆசீர்வாதம் வெளிப்படும். அமைதியில் நடந்தால் உயர்வு நிச்சயம். தேவன் நம்மோடு என்றால் பயம் எதற்கு? பொறாமை கொண்ட பிலிஸ்தியர் கிணறுகளை மூடிவிட்டார். தந்தை தோண்டிய ஊற்றுகளை மண்ணால் நிரப்பிவிட்டார். ஆனால் ஈசாக்கு சண்டை இல்லை. அமைதியாய் மீண்டும் தோண்டினார். இயேசு சிட்னா கடந்துவிட்டு ரெகோபோத் வந்தடைந்தார். பொறாமை கொண்ட பிலிஸ்தியர் கிணறுகளை மூடிவிட்டார். தந்தை தோண்டிய ஊற்றுகளை மண்ணால் நிரப்பிவிட்டார். ஆனால் ஈசாக்கு சண்டை இல்லை. அமைதியாய் மீண்டும் தோண்டினார். இயேசு சிட்னா கடந்துவிட்டு ரெகோபோத் வந்தடைந்தார். பரம்பரித்து தடைந்தார். கர்த்தர் சொன்ன இடமே நின்றால் காலம் வறட்சியும் பயமில்லை. வாக்கு தத்தம் நமக்குள் இருந்தால் வாழ்க்கை போரிலும் தோல்வியில்லை. கர்த்தர் சொன்ன இடமே நின்றால் காலம் வறட்சியும் பயமில்லை. வாக்குத்தத்தம் நமக்குள் இருந்தால் வாழ்க்கை போரிலும் தோல்வியில்லை. தேசத்தில் பட்டினி வந்தாலும் எகிப்து செல்ல நினைத்த போதும் நான் சொல்வதிலே தங்கியிரு என்றார் தேவன் ஈசாக்கிடம். கேராரில் விதைத்த விதை 100 மடங்கு பலன் கொடுத்ததே. வறட்சிக்குள் வளம் மலர்ந்தது. வாக்கு இருந்தால் வாழ்வு உயர்ந்ததே. பொறாமை கொண்ட பிலிஸ்தியர் கிணறுகளை மூடிவிட்டார். தந்தை தோண்டிய ஊற்றுகளை மண்ணால் நிரப்பி விட்டார். ஆனால் ஈசாக்கு சண்டை இல்லை. அமைதியா மீண்டும் தோண்டினார். இயேசு சிட்னா கடந்துவிட்டு ரெகோபோத் வந்தடைந்தார். இப்போது கர்த்தரிடம் கொடுத்தார் என்று நன்றியோடு சொன்னார். பெர்ஷெபாவில் பலிபீடம் கட்டி தேவனை ஆராதித்தார். அபிமெலேக்கும் வந்து பார்த்து கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று உடன்படிக்கை செய்தார். ஆசீர்வாதம் மறைக்க முடியாது. மூடிய கிணறுகள் திறக்கும் நாள் வரும். மறைந்த ஆசீர்வாதம் வெளிப்படும்.
அமைதியில் நடந்தால் உயர்வு நிச்சயம் தேவன் நம்மோடு என்றால் பயம் எதற்கு